இப்ப வராத ஒரு ஆள், ஆட்டத்திலே களத்திலே இல்லாத ஒரு ஆளை நாங்க ஏன் பேசி வளர்த்துடணும்? உங்களை மாதிரி நாங்க பீட்டர் கேக்குறேன். திருமாறு களத்திலே இல்லாத ஒருவரை ஏன் கொள்கை எதிரி என்று அறிவிக்கணும்? களத்திலே இல்ல அவரை எங்க கொள்கை எதிரின்னு சொல்லணும்? முதலிலே நிலைப்பாடு இல்லாத ஒரு கொள்கை தான் உங்கள் கொள்கையை. குற்றம் நீங்க சொல்லலாம், தீய சக்தி தீய சக்தி. நான் கேட்கிறேன், அந்த தீய சக்திக்கு கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் சொன்னது யார்? இதைதானே உதயநிதி, இன்பநிதி, கலாநிதி, அத்தனை நிதிகள் பெயரே எனக்கு பிடித்திருக்கிறது சொன்னது யார்? விஜய் தானே. உங்கள் திரைப்படம் ஓடணும்ன்றதுக்காக கொடநாட்டில் போய் கைகட்டி நின்று அப்பாவியா அம்மா என்று பேசியது யார்? உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தான் சொன்னாரு, நாங்கள் எங்கள் தலைவர் கருப்பு சிவப்பு வண்ணம் பூசிய சைக்கிளிலே வந்து உங்களுக்கு ஓட்டு கேட்டார். நான் கேட்கிறேன், போன தேர்தலில் ஓட்டு கேட்கும் போது திமுக தீய சக்தியா? நான் கேட்கிறேன், 75 வருட பவள விழா கட்சியை ஒரு பால்வாடி கட்சி நீங்கள் ஒரு தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்களா? ஒரு தேர்தல் நீங்கள் வென்று காட்டியவர்களா? வேடிக்கை பார்க்கவில்லை. நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு பால்வாடி கட்சி, ஒரு பவள விழா கட்ட கட்சியை பற்றி பழி சுமத்துகிறார்களே தவிர இவர்களுக்கு வழி சொல்ல தெரியும்.